வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம்பா. கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 25. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோன்னு இவர் விறுவிறுன்னு காலை பிடிக்க போகிற மாதிரி போகிறாரு என்று மனதிற்குள்ளே நினைத்த இலக்கியா, கால் வேற வலிச்சு தொலைது, மேலே வைப்போமா என்று காலை எடுத்து முன்னாடி இருந்த சேரில் வைத்தாள். வெளியே வந்த சிவாவோ, எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதே தான் ஞாபகப்படுத்துகிறாங்க என்று சுவற்றில் ஓங்கி குத்தினான். அம்மாவா? ஹால் ஃபகிங் ஜோக்ஸ். அந்நேரம் அவனுக்கு ஒரு அழைப்பு வரவே அதை எடுத்து பேசியவன், எஸ் ஓகே, அந்த ஃபைல் எல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வச்சுட்டேன், நாளைக்கு நேரம் அங்கே தான் இருப்பேன், பாய் என்று உரையாடலை முடித்துக்கொண்டு கோகுலுக்கு அழைக்க, எங்கே இருக்க, வாங்கிட்டியா என்று கேட்டான். வாங்கிட்டேன், வந்துட்டு இருக்கேன். அப்புறம் அக்ஷயா ஹாஸ்டல் போயிட்டா, அந்த பொண்ணையும் கிளம்பி போக சொல்லிடு, நான் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான் கோகுல். ஆழ்ந்த மூச்சை இழுத்தவன் சிறிது நேரத்திற்கு முன் நடந்ததை நினைத்து பார்த்தான். நிலாவுக்கு மருந்துகளை வாங்கிவிட்டு திரும்பி வருகையில் எஃப்எம்மில் பாடலை போட்டு அக்ஷயாவிற்கோ இவனுடன் வந்ததே ஒரு எரிச்சல், இதில் பாட்டு வேறையா என்ற மனநிலையில் அமர்ந்திருந்தாள். அந்த பாட்டை அவளுக்காகவே அவன் போட்டது போல ஓடிக்கொண்டிருந்தது. அதில் சில வரிகளை அவன் பாடவும் ஆரம்பித்தான். நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை சீவிடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா, அட அரரரரா, ஹோம் அட அரரரரா, ஹோம் ஒரு முறை பார்ப்பாயா, இருதய பேச்சை கேட்பாயா, மறுமுறை பார்ப்பாயா, விழிகளில் காதல் சொல்வாயா, அட அரரரரா, ஹோம் அட அரரரரா, ஹோம் என்று ராகம் போட்டு அவன் இழுக்க, கொஞ்சம் அந்த பாட்டை நிப்பாட்டுறீங்களா, எனக்கு தலைவலி, உயிர் போகுது என்று சொல்ல புஷ் என்று ஆனது கோகுலுக்கு. அக்ஷயா, நீ ஏன் இப்படி இருக்க, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசலாம்ல என்று அவன் ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு யாருங்க நீங்கள்? எனக்கு நீங்கள் எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி என்னோட பதிலை சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி திருப்பி இப்படி பேசுகிறது உங்கள் மரியாதையை நீங்களே கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு சொல்லல அக்ஷயா என்று ஆரம்பித்தான். ஆனால் அவனோ அவள் பேசுவதை கேட்பதற்கு அவளுக்கு நேரமே இல்லை. அதுக்கு சொல்லலை, விடவே இல்லை அவள். ப்ளீஸ், இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, கத்தாத குறையாக சொல்லிவிட்டு சென்றாள். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவன் ஆரம்பித்தான். வில் யூ ப்ளீஸ் ஷட் அப். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம்? கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இழுத்த இழப்புக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவேன்னு நினச்சிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் கமிட்டட்னு. திரும்பி திரும்பி நீங்கள் இதையே பேசிகிட்டு இருக்கீங்களே. ஊரில் இந்த மாதிரி நிறையா கேடுகட்ட பொண்ணுங்க இருப்பாளுங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்கோங்க, பேசிக்கோங்க. அக்ஷயா, உன் வார்த்தை ரொம்ப தப்பாக இருக்குது. நான் அந்த மாதிரி எண்ணத்தில் உன்கிட்ட பழகலை. நான் நிஜமாலுமே விடுவாளா அவள்? என்ன நிஜமாலுமே என் மனசில் இன்னொருத்தன் இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணுறீங்க. உங்களை நம்பி வந்ததே முதல்ல என்னோட தப்பு. காரை நிறுத்துங்க முதல்ல. அக்ஷயா, கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துடும், அங்கே போய் பேசிக்கலாம். காரை நிறுத்துங்கன்னு சொன்னேன். எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் முடியுமா முடியாதா என்று அவள் முடிவாய் கத்த, ஓரமாய் காரை நிப்பாட்டியவன் மருந்துகளை காரிலேயே வைத்துவிட்டு விறுவிறு என்று ஒரு பைத்தியக்காரி போல ரோட்டில் நடக்க ஆரம்பித்தாள் அக்ஷயா. காரை லாக் செய்துவிட்டு, அக்ஷயா அக்ஷயா என்று பின்னாடியே கத்திக்கொண்டு வந்த கோகுல் பொறுமையை இழந்து அவள் கையை பிடித்தான். சீ, கையை விடுறா, அவள் கத்தி வைத்தாள். அக்ஷயா, பொறுமையா இரு, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ற? ஆமாண்டா, நான் பைத்தியமே தான். போதுமா? தயவு செஞ்சு என் கிட்ட வராத, முதல்ல என்னை தொடாத. எந்த ஆம்பளையும் எனக்கு கிட்ட வந்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கு, போயிடு. அச்சு, அவன் உருகி அழைத்தான். சொல்லிட்டே இருக்கேன், விடுடா என்று அவனை ஓங்கி அறைந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு விறுவிறென்று ஓடினாள். கால்கள் தளர்ந்து கண்களில் தண்ணீரால் நனைந்து கொண்டிருந்தது அவனுக்கு. இவளும் அழுது கொண்டேதான் ஹாஸ்டலுக்கு சென்று படுத்துக்கொண்டாள். அக்ஷயா ஹாஸ்டலுக்குள் தான் செல்கிறாள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு மீண்டும் மருத்துவமனை நோக்கி கோகுல் காரை செலுத்தினான். ஆனால் அவன் மனதில் ஒரு உறுதியான விஷயத்தை நிலைநாட்டிக் கொண்டான். நீ என்னை வெட்டி கூறு போட்டாலும் கண்டிப்பா உன்னை விடவே மாட்டேன் மூக்கி என்று மனதிற்குள் சூளுரைத்து கொண்டான். விருட்டென்று உள்ளே வந்தான் சிவா. ஐயோ, வந்துட்டானே என்ற அவசரத்தில் காலை எடுக்கப் போக அந்த சேரில் இருந்த கம்பி நன்றாக காலில் கோடு போட்டு விட்டது. ஐயோ என்று அவள் கத்தினாள். இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு அக்ஷயா ஹாஸ்டல் போயிட்டா, நீயும் கிளம்பு என்றான் ரோபோ குரலில். என்னது என்று மேலும் பயப்பட காலில் வேறு எரிச்சல் பாடாய்படுத்தியது. ஆமாம், அப்படிதான் கோகுல் சொன்னான், நீயும் கிளம்பு, இப்போவே 10 மணி ஆக போகுதுல. சரி, நான் கிளம்புறேன் என்று கீழே வந்தவள்,
ஏதாவது ஆட்டோ கிடைக்குமோ என்று ரோட்டையே பார்த்து கொண்டிருந்தாள். 10 நிமிடம் கழித்து மின்னல் வேகத்தில் ஒரு பைக் அவள் அருகே வந்ததும் சட்டென்று பார்த்தவள் சிவா தனது ராயல் என்ஃபீல்டு பைக்கை அவள் முன் நிறுத்தினான். அவள் மழங்க முழிக்க, ஹாஸ்டல் போகணுமா இல்லையா? வரதானே, வர முடியாட்டி இப்படியே நிற்க வேண்டியதுதான் என்று பேசினான். இந்நேரம் ஒரு ஆட்டோ கூட கண்டிப்பாக வராது, பேசாமல் நம்ம சூப்பர்மேன் கூடவே போயிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு விறுவிறு என்று அவன் பைக்கில் ஏறப்போனாள். ஆனால் மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இவரால் நம்மளை பேலன்ஸ் பண்ண முடியுமா? நம்ம இவ்வளோ வெயிட்டாக இருக்குமே என்று மனதில் யோசித்து கொண்டிருந்தாள். ஒரு நிமிஷம் இரு என்று கட்டை குரலில் சொன்னான். ஐயையோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பின்னாடி எதுவும் ஆட்டோ வந்துருச்சோ என்று திரும்பி பார்த்தாள். உன் காலை காட்டு. என்ன சொல்கிறீங்க? உன் காலை காட்டுன்னு சொன்னேன். தன் இரு கால்களையும் முன்னே வைத்தாள். கொஞ்சம் செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணுறியா? என்னாச்சுங்க? எதுக்கு? அடிச்சுக்கதான். ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? சிறுப்ப கலட்டு என்று அதிகாரமாய் சொல்ல கலட்டி தார் ரோட்டில் நின்றாள். அடிப்பட்ட ஒரு பாதத்தை அவன் கைகளாலேயே தூக்க பேலன்ஸ் இல்லாமல் அவன் பைக்கில் தன் கைகளை ஊன்றி நின்றாள் இலக்கியா. அவன் கை மீது தன் கால் வைக்கவும் இயற்கையாகவே இலக்கியாவின் உடம்பு ஆடியது. கொஞ்சம் ஆடாம நிற்கிறியா என்று மீண்டும் மிரட்ட, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று பதட்டப்பட்டாள். உன் காலை வெட்டி காக்காய்க்கு போடலான்னு இருக்கேன், ஓகே தானே உனக்கு? அசால்ட்டாக கூறினான். தனது பாக்கெட்டில் வைத்திருந்த மருந்தை எடுத்து அவள் காலில் தேய்த்து விட்டான். பின்பு ஒரு பேண்டேஜை போட்டு விட்டான். இப்போ செருப்பை போட்டுக்கோ என்றான். இது நான் ஹாஸ்டல் போய் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலான்னு இருந்தனே. உன் காலை அந்த இரும்பு கிழிச்சிருச்சு இல்லையா, சீக்கிரம் செப்டிக் ஆகிடும், அதனால தான். இவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா வேணாம்மா? சொன்னாலும் ஏதாவது சொல்லுவான், சொல்லனாலும் ஏதாவது சொல்லுவான். சீக்கிரம் ஏறு, நான் வீட்டுக்கு போகணும். உங்கள் வீடு பக்கத்துலையா இருக்கு என்று ஆர்வக்கோளாறில் கேட்டு வைத்தாள். ஒரு முறைப்பு அந்த நீலக்கண்களில் இருந்து வந்தது. சரி சரி, நான் கேட்கல என்றாள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு பைக்கில் ஏறியவள் சற்று அரைகுறையாகவே உட்கார்ந்தாள். பைக்கில் இதுக்கு முன்னாடி நீ போயிருக்கியா இல்லையா? கத்தி வைத்தான். சின்ன வயசில் அப்பா கூட போனதுங்க, அதுக்கப்புறம் போகலை. ஆனால் ஒரு வாட்டி அக்ஷயா கூட ஸ்கூட்டியில் போயிருக்கேன். பைக்கில் இருந்து கைகளை எடுத்து அவளை நன்றாக திருப்பி தன் நீலக்கண்களால் பார்த்தான். இப்போ எதுக்கு முறைக்கிறாரு என்று எச்சிலை விழுங்கிக் கொண்டு அவனை பார்த்தாள் இலக்கியா. கொஞ்சம் நல்லா உட்காரியா? நல்லா உட்காரு ஃபஸ்ட்டு. கீழே கீது விழுந்து தொலைஞ்சிட்டேனா நான் தான் போலீஸ்கிட்ட மாட்டணும் என்று கத்தினான். சாரி என்று அவன் உடம்போடு முதுகோடு உரசும்படி உட்கார்ந்தாள். பெண்ணவளுக்கு தான் அவஸ்தையாய் போனது. இது சரி வராது, நீ இறங்கு, 2 சைடு கால் போட்டே உட்காந்துக்கோ. 2 சைடு கால் போட்டு உட்கார எனக்கு தெரியாதே என்று பாவமாய் கூறினாள். வேற உனக்கு என்னதான் தெரியும் என்று கூறியவுடன் அவள் முகம் சுருங்கி கீழே தலையை குனிந்து கொண்டாள். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு உன்னோட கால் எடுத்து ஒரு ஸ்டாண்டில் வை, அதுக்கப்புறம் என் தோள்பட்டையை பிடிச்சி இன்னொரு காலை வை. எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கணும். எதே தோள்பட்டையை பிடிக்கிறதா? நான் பிடிச்சி அவனுக்கு ஏதாவது வலிச்சு போச்சுன்னா? அச்சச்சோ மனதில் நினைத்து கொண்டாள். என்ன யோசிக்கிற? சீக்கிரம் ஏறு. முதல்ல உன் கூடையை கொடு, யாரும் தூக்கிட்டு ஓடிட மாட்டாங்க. ஐயோ சூப்பர்மேன், நீ கொஞ்சம் கனிவாக பேசு. முதல்ல ஒரே ஒரு வாட்டி சிரித்து பேசு. சிரிப்புன்னா என்ன விலைன்னு கேட்டாலும் கேட்பான் இவெல்லாம் என்று மனதிற்குள் நினைத்து வைத்தாள் இவள். ஒரு காலை வைத்து பின் ஹேண்டில் பிடிக்க போனவள் என்று அவன் உச்சு கொட்ட அவனது தோளை பிடித்து கொண்டு ஏறி உட்கார்ந்தாள். கூடையும் கொடு என்று அதட்டினான். முன்னாடி தான் வச்சிருக்கேன், ஒன்றும் பறந்து போயிடாது, நீ அமைதியா வா என்று கூடையை தன் முன்பக்கத்தில் வைத்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணினான். சரி என்று அவன் தோள்களில் இருந்து கையெடுத்து பின் ஹேண்டில் வைத்து கொண்டாள். அவரை தொட்டாலே இப்படி கையெல்லாம் நடுங்குது. நான் மட்டும் இவர் மேலே க்ரஷ்ஷாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக எனக்கும் அந்த ஆசிட் ஃபேக்ட்ரி தான் போலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். போலாமா அவன் கேட்க சரி என்று மண்டையை மட்டும் ஆட்டினாள். அந்த நேரம் அந்த நொடி ஒரு நீண்ட ரோட்டின் நடுவில் 2 பக்கம் மின்விளக்குகள் ஒளியை கொண்டு அந்த பைக் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு, 2 நிமிஷத்தில் நம்ம ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட்டுருவாரோ என்று நினைத்தாள். தன் வேகத்தை குறைத்து கொண்டான் சிவா. என்ன நம்ம மனசில் நினச்சா உடனே வேகம் குறைஞ்சிருச்சு என்று நினைத்தாள். அவளின் மைண்டில் ஒரு அழகான பாடல் போடியது. நூலருந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினாள் கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா. நீ பேச பேச காயமாறுமே
என்று பாட்டு ஓட அந்த சிறிது தூர பயணத்தை களைப்பது போல நாய்கள் குரைத்தது. ஒரு நல்ல சிச்சுவேஷன் சாங் நான் நினைச்சிடக்கூடாதே. உடனே இதுகளுக்கு கூட பொறுக்க மாட்டேங்குது மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஹாஸ்டலும் வந்துவிட்டது. ஏற சொல்லிக் கொடுத்தான், இறங்கும் போது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கலையே என்று சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தவள் மறுபடியும் தோள்பட்டையை பிடித்து கீழே இறங்கு என்று அவன் கத்துவதை கேட்டு மீண்டும் தோள்பட்டை வலிக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டே தன் பிஞ்சு கைகளை அவன் மீது வைத்து அவன் தோளில் ஒரு அழுத்தம் கொடுத்து கீழே இறங்கினாள். ரொம்ப தேங்க்ஸ். என்னது? இல்லை, அது கூட பெரிய பொக்கிஷம், இந்தா உன் கூடைய நீயே வச்சுக்கோ. அவன் கொடுத்து விட்டான். சரி, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. அப்புறம் வண்டியை பார்த்து. இந்த வண்டியை பார்த்து தான் வாங்கினேன். அட லூசு பையலே, பார்த்து போயிட்டு வான்னு சொல்லக்கூட விட மாட்டேங்கிறானே. இல்லை, வேகமாக போகாதீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் எப்போவுமே 125 தான் போவேன். பைக்கில் ஏறவே தெரியாது. பைக்கை பற்றி பாவம் அவளுக்கு என்ன தெரியும்? சரி, பார்த்து போயிட்டு வாங்க, பார்க்கலாம் என்றாள். இனிமேல் பார்க்க முடியாது என்று அவன் கூறியது இதயத்தை நொறுக்கியது. நாளைக்கு கிளம்பணும் இல்லையா? அப்போதுதான் அவர்கள் எல்லோரும் காஷ்மீரில் வேலை செய்வது இவளுக்கு ஞாபகமே வந்தது. அப்படியா, சரி பார்த்துக்கோங்க என்று மீண்டும் திரும்பி போக ஏதோ நினைத்தவள் திரும்பி வந்து அவனிடம், அப்போ நீங்கள் எப்போவுமே இங்கே வரமாட்டீங்களா? இங்கே யார் இருக்கா எனக்கு வர்றதுக்கு? ஏதோ ஆத்வி கூப்பிட்டான்னு இந்த வாட்டி லீவ் போட்டு வந்தோம் எல்லாருமே. மறுபடியும் போய் வேலை பார்க்க வேண்டியதுதான். அப்படியா என்று விறுவிறு என்று கண்ணீரை அடக்கி கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி சென்று விட்டாள். கண்ணீர் தாரை தாரையாக வரவே ஏன் என்று இலக்கியாவிற்கு தெரியவில்லை. இனிமேல் பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் என்கிட்ட அன்பாவது பேசியிருக்கலாமே, அட்லீஸ்ட் ஒரு சிரிப்பு சிரிச்சு இருக்கலாம் என்று தன் மனதிற்குள்ளேயே பேசிக்கொள்ள மட்டுமே அவளால் முடிந்தது. வெகு நேரம் அங்கு நின்றவன் பைக்கிலிருந்து பறந்து விட்டான். உள்ளே வந்தவள் அக்ஷயா தூங்கியதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட எதையும் சாப்பிட பிடிக்காமல் அப்படியே அவளும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்து விட்டாள். கண்களில் ஆராய் கண்ணீர் வடிந்தது. இந்த 2 நாள் அவன் வராமலே இருந்திருக்கலாம், அவனை பார்க்காமலேயே இருந்திருக்கலாம், அந்த பஸ்ல கீழே விழுந்து செத்திருக்கலாம் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு அழுது கொண்டே தூங்கிவிட்டாள். நடு இரவில் கண் விழித்த அக்ஷயா பாத்ரூமிற்கு சென்று சவரை திறந்துவிட்டு அப்படியே நனைந்தாள். அழுக்கா இருக்கேன், நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். நான் ஏன் இவ்வளோ அழுக்கா இருக்கேன்? என் உடம்பு அழுக்கா இருக்கு. இந்த கரை போகுமான்னு தெரியலையே. நெருப்பு வச்சு எரிச்சுக்கலாம் போல இருக்கு. அவனுக்காக மட்டும்தான் இந்த உயிரை நான் வச்சிருக்கேன் என்று கண்ணீர் வடிய அவளுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தாள் அக்ஷயா. இங்கு ஆத்விக் விஜயாவிடம் சண்டை போட்டு காஷ்மீருக்கு கிளம்பி கொண்டிருந்தான். மக்களே, பாடல் வச்சதையெல்லாம் நம்ம ரைட்டர் அம்மா தான். அந்த பாடல் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போல். நம்ம 90s கிட்டு, ஸோ 2K கிட்டு, ஓரளவுக்கு 2K பாட்டு கூட நமக்கு வரும். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நட்புகளே. காதல் தீயில் கரைவோம் வா. அத்தியாயம் 26. நிலாவிற்கு தேவையான துணிமணிகள் எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்தான் ஆத்விக். அங்கு ஏற்கனவே விஜயா அம்மா அழுந்து கொண்டிருப்பதை பார்த்து மனமுடைந்து விட்டான். அத்தை என்று அவன் கூப்பிட நிமிர்ந்து அவனை பார்த்தார் விஜயா. வளர்த்த பாசத்தில் ஒரு அறையை வைத்து விட்டார். என்ன பண்ணி வச்சிருக்க? நிலாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா யாருக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் என்று கோபமாக கேட்டார். அத்தை, நிலாவுக்கு இப்போ பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. போதும் உன் விளக்கம். கீதாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டாம்? கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை கூட உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியாதா? அப்படிதானே? என்ன எப்பவும் போல ஃபோன்லேயே இருந்திருப்ப என்று நக்கலாக கேட்டார். மௌனமாக நின்றான் ஆத்விக். சொல்லுடா. அத்தை, இது ஒரு எதிர்பாராமல் நடந்தது. நிலாவிற்கு ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஆகாமல் உன்னால் என் நெஞ்சே வலிக்குதுடா. அத்தை, இந்த மாதிரி ஏன் பேசுகிறீங்க? பேசாமல் என்ன ஆத்விக் பண்ண சொல்கிற? நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கு என்ன பதில் சொல்கிறது? நிலாவை பார்க்க சக்தி இல்லாமல் தான் மதியானத்திலிருந்து இப்படியே உட்கார்ந்துருக்கேன். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்நேரம் உள்ளே வந்தார் கீதா. விஜயா என்ற தளர்ந்த குரலில் கீதா அழைத்தார். கீதா, நிலா எப்படி இருக்கா? அவன் நல்லா தான் இருக்கா. நீ எப்போ வந்த? நான் மதியமே வந்துட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுடி. என்ன விஜயா இப்படியெல்லாம் பேசுகிற? இது எதிர்பாராமல் நடந்தது. இதில் யார் மேலேயும் தப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அதுவும் கொஞ்ச நாள்லையே பத்திரமா பார்த்துக்க முடியலல்ல. குற்ற உணர்ச்சி என்னை சாகடிக்குதுடி. இங்கே பாரு, அப்படிலாம் நீ பேசாத. தம்பி நிலாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசு. பாவம் குழந்தை, எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆமாம், அப்படியே விரல் வச்சா குழந்தை ஒன்றுமே பண்ண தெரியாது, அப்படித்தானே என்று சூழ்நிலையை அமைதிப்படுத்த கீதா கூறினார். பேசாமல் இருடி. எனக்கு நிலாவை நினைக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதனால தான் நான் ஆஸ்பத்திரி கூட வரலை. அவள் இப்போ நல்லா இருக்காடி, கண் முழிச்சிட்டா. நீ வந்து ஒரு வாட்டி பாரு. முழிச்ச உடனே ஒன்னதான் கேட்டா. நீ வந்து இருக்கேன்னு சொல்லி வச்சேன். சரி, நான் கிளம்புறேன். நிலாவோட திங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் என்றார் விஜயாம்மா. நம்ம போட்டு வருவோம். நீ எப்போ கிளம்புற என்று கேட்க,
நான் இன்னும் ஒரு வீக் இங்கே தான் இருப்பேன் அத்தை என்றான். ஒன்றும் தேவையில்லை, கிளம்பு. இங்கே இருந்து மேலும் சாகடிக்க போறியா என்று அவசரத்தில் வார்த்தையை விட்டு விட்டார் விஜயாம்மா. சரித்த, நான் இன்றைக்கே கிளம்புறேன். என்னால் நிலாவுக்கு பிரச்சனைனா நான் எதுக்கு இங்கே இருக்க போகிறேன்? நீங்களே நிலா கிட்ட கூட சொல்லிக்கோங்க என்று விறுவிறு தன் உடைகளை பேக் செய்ய தொடங்கினான் ஆத்விக். அதோடு நில்லாமல் கோகுலுக்கு, விக்னேஷுக்கு, சிவாவிற்கு அழைத்து தாமும் வருவதாக செய்து கூறிவிட்டான். சரி என்று நாளை மாலை ஃப்ளைட்டு கிளம்புவதற்காக முடிவு செய்து வைத்திருந்தனர். மறுநாள் காலை இலக்கியா, அக்ஷயா மற்றும் பிரியங்கா கல்லூரிக்கு செல்ல நிலா ஏன் வரவில்லை என்று சிலர் கேட்டாலும் அவர்களுக்கு உடைப்பு சரியில்லை என்று கூறி பதிலளித்து விட்டனர். சங்கீதாவும் ஒரு வாரத்திற்கு மேல் ஊருக்கு சென்று இருப்பதால் அவள் தொந்தரவு இல்லாமல் இருப்பது சற்று ஆறுதல் அளித்தது மூவருக்கும். ஆனால் 3 பேரும் எதையோ இழந்தது போலயே இருந்தனர். பிரியங்காவுக்கு என்னவோ அனைவரும் ஊருக்கு கிளம்புகிறார்கள், கிளம்பினால் என்ன? அவள் மனதில் விக்னேஷுக்கு என்ற ஒரு இடம் இருக்கிறதா என்று கேட்டால் பூஜ்ஜியம்தான். முதலில் அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட போது மனிதாபிமானத்துடன் தண்ணீர் கொடுத்தானே, அன்று வந்த நேசமா? இல்லை, பிடிக்கும், அவ்வளவுதான் என்று மன ஓட்டத்தில் வைத்திருந்தாள். இலக்கியாவிற்கோ சிவாவின் நினைவு இன்னமும் வாட்டிக்கொண்டே இருக்க நீர்க்குமிழிகள் போல அவனது நினைவுகள் மிகவும் பாடாய்படுத்தியது. பார்த்தவுடனே பிடிச்சது. அது காதலா? நமக்கெல்லாம் காதல் வரலாமா என்றது ஒரு மனம். ஒருவேளை மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொன்னா ஏத்துப்பாரா? அவர் இருக்கிற அழகுக்கும் கோதுமை கலருக்கும் நம்ம எல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாது இலக்கியா. கண்டிப்பாக ஏதாவது அசிங்கமா பேசி அனுப்பி விட்டுருவாரு. எதுவுமே சொல்லாம கடைசி வரைக்கும் அவரை நினைச்சிட்டே இருக்கிறது தான் சரி என்று வேறு ஏதோ நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் இலக்கியா. அக்ஷயாவிற்கோ எதை மறக்க வேண்டும் என்று இத்தனை ஆண்டுகள் நினைத்திருந்தாலோ திரும்ப அதையே நினைத்திருந்தாள். நெருப்பின் கொதிநீர் குமிழிகள் போல் மனம் ஆறாமல் கோபமாக இருந்தது. ஆனால் யார் மீது அந்த கோபம்? அவள் மீதா அல்ல கோகுல் மீதா? விடையை காலம்தான் சொல்ல வேண்டும். எப்போது கல்லூரி முடியும்? நிலாவை போய் பார்க்கலாம் என்று மூவருக்குமே ஆர்வமாக இருந்தது. அதுபோல அன்று கல்லூரி 3 மணிக்கே முடிந்துவிட அடித்து பிடித்து மறுபடியும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் மூவரும். அங்கு விஜயாம்மாவும் கீதா அம்மாவும் மட்டுமே இருக்க அவர்களை நலம் விசாரித்துவிட்டு சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். காலையில் கண்விழித்த நிலா கேட்டது என்னமோ ஆத்விக்கைத்தான். அவன் வேலையாக வெளியே செஞ்சிருக்காமா என்று ஆறுதல் சொன்னாலும் ஆத்விக் வீட்டிலேயே இருந்து கொண்டு அவளை பார்க்க வரவில்லை என்பதுதான் உண்மை. நம்மால தானே நிலாவுக்கு இந்த நிலைமை, சிறிது நாட்கள் பிரிந்திருக்கலாம் என்று முட்டாள்தனமாக எண்ணினான் ஆத்விக். ஒருவேளை அன்று போய் நிலாவை பார்த்திருந்தால் பின்னால் வரவிருந்த பிரிவை தடுத்திருக்கலாமோ என்னமோ. விதிதான் யாரை விட்டது. சிறிது நேரத்தில் சிவா, கோகுல் மற்றும் விக்னேஷ் அங்கு வர விஜயா அம்மாவிடம் நலம் விசாரித்துவிட்டு நிலாவையும் பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கூறினார்கள். கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் தம்பிகளா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க, அவனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, வேலைன்னு சுத்தமாக உடம்ப பார்த்துக்கணுங்க கண்ணுங்களா. அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று வேகமாக வெளியே செல்ல இருந்தான் சிவா. ஏனோ அன்று இலக்கியாவிற்கு சிவாவை பார்க்க பிடிக்கவில்லை. எங்கு தன் கண்களில் கண்ணீர் கொட்டி கொடுத்து அவனிடம் காட்டி கொடுத்து விடுமோ என்று பயந்தாள். குனிந்த தலை நிமிராமலேயே இருந்தாள். தம்பிகளா, போகிற வழியில் இந்த பிள்ளைகளை அப்படியே வீட்டில் விட்டுறீங்களா என்று கேட்க சரி என்று கூற சிறிது நேரம் நிலாவை பார்த்து விட்டு சென்றனர் அவர்கள். பிரியங்கா அவளிடம் ஸ்கூட்டி இருப்பதால் நான் இதில் சென்று விடுகிறேன் என்று கூற இலக்கியாவும் இருடி நானும் உன் கூட வரேன் என்று கிளம்பினாள். நான் வேற ரூட்ல போறேன்டி என்று கண்ணடித்து விட்டு சிவாவிடம் கோர்த்து விட்டு சென்று விட்டாள். போகும்போது விக்னேஷை ஒரு கணம் பார்த்த பிரியங்கா பாய், டேக் கேர் என்று மட்டும் வார்த்தையை உதிர்த்துவிட்டு சென்றாள். பிரியங்கா, ஒரு நிமிஷம் என்று அவள் சிறிது தூரம் நடந்த பிறகு அவள் பின்னே சென்றான் விக்னேஷ். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள அதற்குள் லிஃப்ட்டும் ஓப்பனாக அங்கு ஏற்கனவே சில பேர் நின்று கொண்டிருந்தார்கள். 2 பேர் மட்டும் உள்ளே வாருங்கள் என்று ஆப்ரேட் செய்பவர் கூற முதல் ஆளாய் உள்ளே சென்றான் சிவா. இலக்கியா, நீ வேணா போ, உனக்கு காலடிப்பட்டிருக்குல்ல, நான் ஸ்டெப்ஸில் வந்துடுறேன் என்று விறுவிறு என்று படிக்கட்டுகளில் நடக்க ஆரம்பித்தாள் அக்ஷயா. அக்ஷயா போவதை பார்த்து பின்னாலேயே கோகுலும் சென்றான். ஐயோ, வழக்கம் போல இவன்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டோமே என்று நினைத்து கொண்டு லிஃப்ட்டுக்குள் நுழைந்தாள் இலக்கியா. என்னதான் தனக்கு பின்னால் சிவா இருந்தாலும் ஏதோ ஒரு சிங்கம் தனக்கு பின்னால் இருப்பது போல பயத்தில் நடுங்கிக் கொண்டே இருந்தாள் இலக்கியா. ஆனால் அதைவிட வேதனையாக இருந்தாள். அவ்வளவுதான், இன்றோடு சரி, இனி எப்பொழுதும் அந்த நீலக்கண்ணனை நம்மால் பார்க்கவே முடியாது என்று மனதிற்குள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு நொந்து கொண்டிருந்தாள். வேகமாக கிரவுண்ட் ஃப்ளோர் வரவும் ரிசப்ஷனில் இருந்தார்கள் இவர்கள். இன்னும் படிக்கட்டுகளிலிருந்து அக்ஷயாவும் கோகுலும் வரவில்லை. அதனால் நின்றார்கள். அக்ஷயா, ஒரு நிமிஷம். பின்னே திரும்பி பார்க்க நேற்று தான் நடந்து கொண்டது தப்பு, ஐம் சாரி என்று மீண்டும் கத்தி வைத்தாள். நானும் நடந்துக்கிட்டது தப்பு தான், மன்னிச்சிடுங்க. சரி, ஆனால் கடைசியாக அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் அக்ஷயா. என்னன்னு சொல்லுங்க, எரிச்சலாய் கேட்டாள். நீ யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னல, பேர் மட்டும் சொல்லு, இனிமேல் எப்பவுமே உன் பின்னாடி வரமாட்டேன்.
உன் முன்னாடியும் வரமாட்டேன். என் பேர் அக்ஷயா, அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள். உன் பேர் தெரியுமே, உன் காதலன் பேரை சொல்லு. அது உன்னோட பர்சனலாகவே இருக்கட்டும், அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறேனே, பேர் சொல்கிறதுல என்ன இருக்குது? சந்துரு, அவர் பேர் சந்துரு என்று சொல்ல கோகுலின் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இனிமேல் முன்னாடி வரமாட்டேன் என்று கோகுல் அக்ஷயாவிடம் கூறிவிட்டு விறுவிறென்று கீழே சென்றான். கோகுல் வருவதை பார்த்து இலக்கியா எழுந்து அக்ஷயாவை தேடினாள். அவள் சிறிது தூரம் கழித்து வந்தாள். தூரத்தில் இருவரும் வந்ததால் சற்று என்று திரும்பியவள் சிவாவை பார்க்க அவன் ஏற்கனவே அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் என்ன கவிதைகள் பேச முடியுமோ அத்தனை கவிதைகளும் இலக்கியா பேசினாள். ஆனால் சிவாவின் நீலக்கண்களில் இருந்து என்னதான் வார்த்தைகள் வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை பெண்ணவளால். மௌனம் மட்டுமே அங்கு மொழிகளாக இருந்தது. கண்களால் அவள் கேட்ட எந்த கேள்விக்கும் சிவாவிடமிருந்து பதில் இல்லை. பதில் அவன் கூறியிருந்தாலும் அவளுக்கு புரிய போவதில்லை. அவனின் நீலக்கண்களை கடைசியாக ரசிக்க அதற்குள் கோகுலும் அக்ஷயாவும் வருவதற்கு சரியாக இருந்தது. இலக்கியா, நம்ம போகிற வழியில் ஸ்டேஷனரி கடையில் சில திங்ஸ் வாங்கணும், ஆட்டோ பிடிச்சு போகலாம் என்றாள் அக்ஷயா. சரிடி, அப்போது நாங்கள் கிளம்புறோம் கோகுல் அண்ணா, எங்களுக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க என்று ஓரக்கண்ணால் சிவாவை பார்த்துவிட்டு கோகுலிடம் சொன்னாள் இலக்கியா. சரிம்மா, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு விறுவிறு வெளியே சென்று ஆட்டோவில் ஏறி ஹாஸ்டலுக்கு சென்றார்கள். அனைவருக்குமே ஒரே விதமான நிலைதான். 6 மணிக்கு அனைவரும் விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். நிலாவிடம் சொல்லாமல் கிளம்பியதுதான் அவனுக்கு பாரமாகவே இருந்தது. மச்சான், நீ தங்கச்சிக்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கலாண்டா, ஏதோ கோவத்தில் கிளம்பி வந்துட்டேன்டா, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல என்றான் ஆத்விக். ஏன் சொல்லாமல் போனேன்னு சிஸ்டர் கேட்டால் என்னடா சொல்லுவ என்றான் இன்னொருவன். அப்போதைக்கு பார்த்துக்கலாண்டா, நீ வேற சும்மா இருடா. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டு கிளம்பலாம் என்று நால்வரும் ஆளாளுக்கு ஒன்றை சாப்பிட்டு விட்டு அங்கு அமர்ந்தார்கள். நமக்கு செகண்ட் டாஸ்க் இருக்கு என்று சிவா கண்களில் கூலர்ஸை மாட்டிக்கொண்டு சொல்ல, உண்மைதான், அது இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் சரியா என்று கூறினான் விக்னேஷ். அங்கு காஷ்மீரில் இருக்கும் ஒரு அகோர உருவம், வாங்கடா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் நரகத்தை காட்டுறேன்டா நரகத்தை. நால்வரின் புகைப்படத்தை சிசிடிவியில் ஜெராக்ஸ் போட்டது போல அவர்களின் படத்தில் கத்தியை சொருகி விளையாடி கொண்டிருந்தது அந்த உருவம். விடவே மாட்டேன்டா, உங்களை விடவே மாட்டேன் என்று அகோரமாய் சிரித்து கொண்டிருந்தது. பாஸ், அவங்க நாளைக்கு இங்கே இருப்பாங்க என்று ஒருவன் கூற மனதில் திட்டத்தை வைத்து கொண்டது அந்த உருவம். ஆத்விக் கிளம்பிய செய்தியை கேட்டவுடன் நிலாவின் மனம் சுக்கு நூறாக உடைந்து போனது. அதைவிட அவன் மீது கோபமாக வந்தது. தொடரும். காதல் தீயில் கரைவோம் வா, அத்தியாயம் 27. இதோ அதோ என்று 10 நாட்கள் கடந்து இருந்த நிலையில் நிலா சற்று உடல் தேறியிருந்தாள். ஆனால் அவள் மனதில் தோன்றிய ஒரே ஒரு கேள்வி, ஏன் சொல்லாமல் செல்ல வேண்டும்? என் மீது அன்பாக இருந்து கண்ணீர் வடித்தார்தானே அவர், இப்போது அவன் எங்கே என்று திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். ஊருக்கு போய் 10 நாள் ஆகுது. அவளுக்கு அழைத்து அவன் பேசவில்லை. எதற்காக இந்த கோபம்? எதற்காக இந்த விலகல்? எதற்காக இந்த இடைவெளி? யாருக்காக என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை தன்னால் தான் இப்படி ஆகியிருக்கும் என்று தவறாக நினைத்திருப்பாரோ? ஆனால் இதை பற்றி நிலா யாரிடமும் கேட்கவில்லை. அதுவே அங்கு பிரச்சனை. ஒருவேளை யாரிடமாவது கேட்டிருந்தால் பின்னே வரக்கூடிய ஒரு பெரிய பிரிவினை அவர்கள் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். இது ஒரு சாதாரணமான விஷயமாக கூட தோன்றலாம். ஆனால் அன்பு கொண்ட இதயங்கள் சில நேரங்களில் கோபமாக மாறுவது எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லும். நிலா, ஏதாவது சாப்பிட்றியாடி என்று கீதாம்மா கேட்டார். எதுவும் வேண்டாம்மா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பணும், முன்னாடியே சொல்லிட்டேன்னா டாக்டர்கிட்ட பார்த்துடலாம். பதில் சொல்லாமல் இருந்தாள். என்னடி ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம், அதுக்குள்ளே ஏதாவதுனா சொல்லுடி, பார்த்துக்கலாம்னு சொன்னேன். அவர் ஏம்மா என்கிட்ட சொல்லாமல் போனார்? என்னடி சொல்கிற? 10 நாள் ஆச்சுமா. அன்னைக்கு அட்மிட் பண்ணும்போது என்னை பார்த்து பேசுனது தான். அதுக்கப்புறம் பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. என்னதாம்மா நடக்குது? என்னதாம்மா ஆச்சு? அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் நிலா. நீ ஏன் இதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிற? என்னம்மா சொல்கிற? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுல அவருக்கு என்ன வந்துச்சு? ஆதங்கமாக கேட்டாள். சொல்லிட்டு போனால் நீ வருத்தப்படுவியோங்கிறக்காக கூட சொல்லாமல் போயிருக்கலாம்ல என்று சமாதானப்படுத்தினார் கீதா அம்மா. ஏதோ அது ஒரு 20% ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியில் உட்கார்ந்திருந்தாள் நிலா. இங்கு 3 பெண்களும் ஆளுக்கு ஒரு மனநிலையில் இருக்க ஏதோ சற்று இயல்பு நிலைக்கு வந்திருந்தனர். அதாவது 10% மட்டுமே. ஹே, அடுத்த வாரம் ஆனுவல் டே இருக்குடி, ஞாபகம் இருக்கா இல்லையா என்று சிந்து கேட்டாள். இருக்கு, சிறப்பாக பண்ணிடலாம். நிலா அதுக்குள்ளே வந்துருவாளாடி என்று சௌமியா கேட்க, வந்துருவாடி என்று பிரியங்கா பதில் கூறினாள். சரி சரி பார்த்துக்கோங்க, இன்னும் சாலடா நமக்கு 1 வீக் தாண்டி இருக்கு, மறந்துடாதீங்க என்று ஞாபகப்படுத்தினாள். சரி சரிடி. அன்று மாலையே மூவரும் நிலாவை பார்ப்பதற்கு செல்ல மறுநாள் வீட்டிற்கு செல்வதாக இருந்தது.
நிலாவை பார்த்து இப்போ எப்படி இருக்க என்று கேட்டாள் இலக்கியா. பரவாயில்லடி, நல்லா இருக்கேன், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன். அப்படியா? ஆமாண்டி, ஒரு 2-3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காலேஜுக்கு வரலான்னு இருக்கேன். அடுத்த வாரம் நமக்கு ஆனுவல் டே வேறு இருக்குல்ல. அதை பற்றி நீ கவலைப்படாத நிலா, நீ சிங்கிங் மட்டும் கூட பண்ணு போதும். அதுவும் உன்னால் முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்டி, கவலைப்படாதீங்க என்றாள். சரிடி என்று சில விசாரிப்புகளுக்கு பிறகு அவர்கள் சென்று விட்டனர். ஆனால் இலக்கியா மட்டும் அனைவரும் சென்ற பிறகு நிலாவிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று அங்கே நின்று கொண்டிருந்தாள். நிலா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டி. என்னடி, சொல்லு. இல்லடி, அண்ணா உனக்கு கால் பண்ணாரா? அவரை பற்றி பேசாதடி, இங்கிருந்து போனதுலேருந்து எனக்கு கால் பண்ணலை என்று சோகமாக கூறினாள். கோபப்படாத, சோபப்படாத, எதுவுமே நடக்காதுடி. இங்கே நம்மக்கிட்ட சொல்லலைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஆனால் நீ வருத்தப்படுவேன்னு அண்ணா நினச்சிருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதடி என்று அவள் ஆறுதல் கூறிவிட்டு வெளியே சென்றாள். சூப்பர்மேன் என்ன பண்ணிட்டு இருப்பான் என்று மனதிற்குள் 1000 கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நீலக்கண்களை வைத்து யாரை தான் பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ என்று அவள் நினைக்கவும் தவறவில்லை. அதுபோல அங்கு ஒருத்தனை பயமுறுத்தி கொண்டே இருந்தான் அந்த நீலக்கண்ணன். காஷியபார் இந்திய கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் இமயமலைக்கும் பீர்மலைக்கும் இடையே உள்ள இந்த பள்ளத்தாக்கு பிற்காலத்தில் காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது. முக்கியமாக அனைவருக்கும் தெரிந்தது இங்கு லடாக் புகழ் பெற்றது. அழகிய மலர்களும் அரிதாக கிடைக்கக்கூடிய குங்குமப்பூவும் துலிப் மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு சின்ன சுவிட்சர்லாந்து என்றே கூறலாம். அடுக்கடுக்கான மலைகளில் உள்ள பள்ளத்தாக்கில் நிறைய நதிகளை அங்கு பார்க்கலாம். அதில் ஒரு நதிதான் மரண நதி. லடாக்கிலிருந்து ஆரம்பித்து பாகிஸ்தான் வழியே சென்று சிந்து நதியில் கலக்கிறது. ஏன் அதை மரண நதி என்று கூட குறிப்பிடுகிறார்கள்? ஏனென்றால் நிறைய பேர் இந்த நதியை கடக்க முயற்சித்து மரணித்திருக்கிறார்கள். அடித்துச் செல்லப்பட்டதால் வந்த மரணம் அது. இன்றைய தேதி வரையில் இந்த நதியை யாராலும் கடக்க முடியவில்லை. அந்த நதிக்கு இணையான நதிதான் ஷெனாபாறு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் ஓடுகின்ற ஒரு முக்கியமான நீராகும். இது சித்தி மாவட்டத்தின் இமயமலையில் மேற்புறத்தில் தொடங்குகிறது. காஷ்மீர் மாநிலத்தின் சமூக மண்டலம் வழியாக பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் சமவெளிகளில் நுழைகிறது. இதனது தூரமே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரை இருக்கும். இதை அச்சுக்கினி என்று கூறுவார்கள். அழகுதான் ஆபத்து என்று சொல்வது போல அந்த நதியை பார்க்க எவ்வளவு ரம்யமாக இருந்தாலும் பயமாகவும் தான் இருந்தது அங்கு ஒருவனுக்கு. ஏனெனில் அவனது வாயும் கையும் கட்டிய நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞன் சிவாவிடமும் ஆத்விக்கிடமும் உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சிக் கொண்டிருந்தான். ஏற்கனவே அந்த இடத்தில் குளிர் ஆட்டிக்கொண்டிருந்தது. அவர்கள் அழைத்து வந்த இடத்தை பார்க்க பார்க்க அவனுக்குள் உயிர் பயம் வந்தது. உண்மையை சொல்ல போறியா இல்லையா என்று சிவா கேட்க கண்களில் மரண பயத்துடன் இடது வலதுமாக தலையை ஆட்டி வைத்தான். ஒரு அரை உதடு கிளியும் வரை ரத்தம் வரும் வரை அடிக்கப்பட்டது. உன் மூச்சை இந்த நதியிலேயே விடலாம்னு நினைக்கிறியாடா என்று கேட்க உன் பேர் என்னடா என்றும் கேட்டார்கள். ரத்தம் வாயில் சொட்டி கொண்டிருக்க ஆத்விக் வைத்திருந்த பிஸ்டலை அவன் தொண்டையில் வைத்து விட்டான். சொல்லு, உன் பேர் என்ன? என் பேர் ஆஷிக். எதுக்காக எங்களை ஃபோட்டோ எடுத்த? என்னை நம்புங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கலை. அப்போது சிசிடிவியில் இருந்து யாருக்கா காசு வாங்கிட்டு எங்களை ஃபோட்டோவை விற்று கொடுத்த? இனிமேல் இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா என்ற பட்சத்தில் மிரட்டி கொண்டிருந்தனர். மரணமே வந்தாலும் இவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது, நிச்சயம் மரணம் உறுதி. உண்மையை சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தான். ட்ரிகரை ஆத்விக் அழுத்த போக, பாருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் கதறிக்கொண்டிருந்தான். எனக்கு ஒரு கால் வந்துச்சு. போன மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க. கொடுக்கலைன்னா எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னுருவேன்னு மிரட்டினாங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது, சத்தியமாக தெரியாது என்று கண்ணில் உண்மையுடன் பேசி கொண்டிருந்தான் அவன். சரி, நீ சொல்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் உன்னை எங்கேயும் விட முடியாது, புரிஞ்சுதா என்று அந்த நதிக்கு சற்று அருகில் இருக்கும் ஒரு குடில் போன்ற இடத்தில் அவனை கட்டி போட்டுவிட்டு வெளியே வந்தான் சிவா. என்னடா நினைக்கிற? ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தெரியுது மச்சி. இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பாக நடந்ததே இல்லை. உண்மைதான். ஆனால் இப்போ நம்மளோட ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆகியிருக்குன்னா ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளை க்ளோஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறான். எனக்கு நினைக்க தலை வலிக்குது மச்சி, ஒரு நிமிஷம் இரு என்ற அந்த நதிக்கு அருகே சென்றவன் மிதமான குரலில் லேசான வாடை காற்று எப்போதாவது மட்டுமே தரிசனம் தரும் அந்த சூரியன் தன் கரங்களை மெல்ல அந்த நதியில் பரவவிட அந்த மெல்லிய சூரிய வெளிச்சம் நீல விழியனின் முகத்தில் பட பிரகாசத்திலும் பிரகாசமாக ஜொலித்தான் அவன். இந்நேரத்தில் மட்டும் நம் இலக்கியா பார்த்திருக்க வேண்டுமே. நல்ல வேளை பார்க்கவில்லை. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. குளிர்ந்த நீரில் ஒரு முறை முகத்தில் அடித்தவன் தன் 5 விரல்களை கொண்டு தண்ணீரை வலித்து துடைத்தான். புஜம் ஏறிய கை சட்டையை மடக்கிவிட்டு ஆத்விக் அருகில் வந்தவன், இவன் சொல்றது என்னமோ உண்மை மாதிரி தான் மச்சி தெரியுது.
உண்மையாக இருக்கலாம் மச்சி, ஆனால் இவனை ரொம்ப நாள் இங்கே வச்சிருக்க முடியாது. துணைக்கு யாராவது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இல்லையா? நம்ம இடத்துக்கே தூக்கிட்டு போயிடலாண்டா, வேற பிரச்சனையே வேண்டாம். அந்த ஆள் யாருன்னு தெரியற வரைக்கும் இவன் நம்ம கஸ்டடியில் இருக்கிறது தான் பெட்டர். சரி, தூக்கிட்டு போகலாம் என்று மறுபடியும் அந்த குடில் சென்று ஆஷிக்கை கையோடு அவர்களிடத்திற்கு மாற்றிவிட்டனர். இங்கு வந்த அந்த அகோர உருவமோ, அடுத்த கட்டம் ரொம்ப மோசமாக இருக்கணும், பார்க்கலாமா? நீங்களா நானான்னு அவர்கள் 4 பேர் முகத்தையும் போர்டில் பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. பாஸ், நம்மளோட அடுத்த பிளான் என்ன? சொல்கிறேன். அடுத்த பிளான் கொஞ்சம் சீரியஸானது தான். அவங்களுக்கு கொஞ்சமாக பயம் வரணும், சொல்கிறேன் என்று சில பல விஷயங்களை கூறி முடித்தது. இது எப்போ நடத்த போகிறோம் என்று ஒருவன் கேட்க, நாளைக்கு என்று கூறியது அந்த அகோர உருவம். 2-3 நாட்களில் வீட்டுக்கு வந்தவுடன் நன்றாக உடல்நலம் தேறியிருந்தாள் நிலா. அவன் ஏன் கூறாமல் போனாள் என்று விஜயாவிடமும் கேட்கவில்லை, கீதா அம்மாவிடமும் இவள் கேட்கவில்லை. ஆனால் கோபம் மட்டும் மூக்கு நீளத்திற்கு வளர்ந்திருந்தது நிலாவிற்கு. அன்று விஜயா அம்மா ஏதோ ஹாலில் உட்கார்ந்திருந்து வார இதழை படித்து கொண்டிருந்தார். அவரிடம், விஜிமா, நாளைக்கு நான் காலேஜ் போகிறேன், வீட்டில் இருக்க ரொம்ப போரிங்காக இருக்குது, ப்ளீஸ் நீங்களும் வேலைக்கு போகிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. செல்லம், இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமாடா? உன்னுடைய இஷ்டம் தாண்டா எல்லாமே. ஆனால் உடம்பு நல்லா இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடணும், சரியா? எனக்கு ஃபோன் பண்ணணும், புரியுதா? சரி விஜிமா. அப்புறம் விஜிமா, அவர் பேசினாரா என்று தயங்கி தனது கோபத்தை மூட்டை கட்டிவிட்டு அவரிடம் கேட்டுவிட்டாள். இல்லடா என்று மட்டும் பதிலை கூறி முடித்து கொண்டார் விஜிமா. மறுநாள் அவள் கல்லூரிக்கு கிளம்பி செல்ல அனைவரும் அன்பாகவே வரவேற்றனர். அனைவரின் கேள்வியுமே, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ போய் எப்படி விழுந்த என்று பொதுவான கேள்விகளை கேட்டனர். தெரியாம போயிட்டேன்டி, கண்ணை மூடிட்டு போயிட்டேன்டி என்று வழக்கமான குறும்புகளில் நிலா பேசினாள். வழக்கம் போல அவர்களின் மரத்தடியில் மதிய உணவு வேளையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ உனக்கு பரவாயில்லையாடி, சாப்பிட முடியுதா என்று இலக்கியா கேட்டாள். எனக்கு பரவாயில்ல, உன் மூஞ்சி ஏன் டல்லா இருக்கு என்று வம்பிழுப்பது போல கேட்டு வைத்தாள் நிலா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் இலக்கியா. என்கிட்ட இருந்து யாரோ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது என்று பொதுவாக கூறிவிட்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் கை கழுவி திரும்புகையில் சங்கீதா அங்கு வந்து நின்று விட்டாள். பிரியங்கா மற்றும் அக்ஷயா முன்னே அரணாக வந்து நின்றார்கள். என்ன, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வாரம் நான் ஊரில் இல்லாதனால என்னென்னமோ நடந்து போயிடுச்சு போல. எரிச்சலுடன் அவளை ஒரு பார்வை பார்த்து கேட்டாள் சங்கீதா. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும், எனக்கே இப்போதான் சரியாகி வந்திருக்கு, நீ வேற என்றாள் நிலா. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உண்மையா? என்ன சொல்கிற? என்ன கேள்விப்பட்ட? இல்லை, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் வயிற்றில் ரொம்ப பெரிய அடியாமே, குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் என்று அவள் சிரித்தாள். அவளின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு முன்னே நடந்து கொண்டிருந்தவர் மூவருமே நிலாவை நோக்கி வந்தனர். அந்த இடத்திலேயே கண்கலங்கியும் அதிர்ச்சியுடனும் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் நிலா. நட்புக்களே, இந்த தொடர் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.